நீங்கள் இந்த பூசணிக்காயை சாப்பிடும்போது அதுக்கு உடம்பை வந்து ஒரு குளிர்விக்கிற ஒரு குணம் உண்டு. ஐ மீன் மாடர்ன் ரிசர்ச்சர்ஸ் வந்து யூஸ்வலாக உடம்பு சூடேற்றும் இல்லை குளிர்படுத்தும் அப்படின்ற ஒரு கான்செப்டே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஆயுர்வேதம் எப்பயுமே சொல்லும், ஒரு உணவு சாப்பிடும்போது அது எய்தர் உங்கள் உடம்பை வந்து ஒரு குளிர செய்யலாம், ஆறு உடம்பை வந்து சூடேற்றலாம் அப்படின்ட்டு. பூசணிக்காய்க்கு உடம்பை வந்து குளிர செய்யும் ஒரு தன்மை உண்டு. ஸோ இந்த எக்ஸ்பெஷலி சம்மரில் சாப்பிட்றது நல்லது தான். இதுவே நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்து நீங்கள் குடிக்கும்போது சடனாக உடம்பை குளிர்விக்கும் போது இது கோல்டில் கொண்டு போய் விடலாம். ஏற்கனவே உங்களுக்கு சைனசைட்டிஸ் இல்லை அடிக்கடி தும்மல் வரும்னு வச்சுங்களேன், இதில் நீங்கள் பச்சையாக இந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா இந்த தும்மல் இந்த சைனசைட்டிஸ் எல்லாம் ஜாஸ்தியாகும். அதனால் ஜாக்கிரதை. ரெண்டாவது, பச்சையாக சாப்பிடும்போது நம்ம நிறைய பேருக்கு அந்த பச்சையான ஒரு விஷயத்தை ஜீரணம் பண்ணுற சக்தி இருக்காது. அதுவும் இப்போல்லாம் நம்ம என்ன கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றதில்ல, கரெக்டான உணவை சாப்பிட்றதில்ல, சரியான அந்த உணவு சாப்பிட்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அப்போ இந்த ஜீரணத்தை குறைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சாப்பிட்டா அது தேவையில்லாத வியாதிகளில் கொண்டு போய் விடும். ஆயுர்வேதம் என்ன சொல்கிறதுனா, எந்த ஒரு வியாதியுமே உங்கள் வயிற்றுலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் உங்கள் வயிறுனா அது ஜீரண சக்தி